அன்னைக்கு நான் நிலைமை தவறி போனதா சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு உன் நிலைமை என்னங்கிறது உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கான்ஸ்டபிள்ஸ், எல்லாத்தையும் வேலை ஏத்து. என்ன பாக்குற? போலீஸ் புத்தியோட சக்தி உனக்கு தெரியாது. இது ஒரு விபச்சார விடுதி. இங்க நீ விபச்சாரம் பண்ணதா இப்ப நான் உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன். நீதான் திட்டம் போட்டு என்ன இங்க வரவழைச்சியா? புரியல? இதுக்காகத்தான் உன்னை இங்க வரவழைச்சேன். வேண்டாம் ஜெயராஜ், விடிஞ்சா என் தங்கச்சிக்கு கல்யாணம். என்ன வேலைக்கு ஆளாக்கிறாது. துர்கா, இப்போ ஒண்ணும் கெட்டு போகல. இங்கேயே எல்லா வசதியும் இருக்கு. நீ மனசு வச்சா எல்லாம் உனக்கு சாதகமா முடியும். நீயும் ஒரு மனுஷனா? உன்ன மாதிரி பொறுக்கியால இந்த போலீஸ் ட்ரெஸ்ஸுக்கே அவமானம். மரியாதையா பேசு. மரியாதை அது உனக்கு தேவையில்லை. கான்ஸ்டபிள், இவளை இழுத்துட்டு போய் வேலை ஏத்துக்க. ஜெயராஜ், சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உனக்கு சாதகமா அமைச்சுக்கிட்டேன். பொண்ணை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. ஒரு பெண்ணோட வாழ்க்கையில ஏற்பட்ட எந்த சோதனையும் அவன் மறந்துடுவான். ஆனா அவன் மானத்துக்கு ஏற்பட்ட சோதனையை மட்டும் மறக்கவே மாட்டான். ஓம் பிரச்சேதசே நமः, ஓம் சுரூபிணே நமः, ஓம் பாம்பதயே நமः, ஓம் தீர்த்தராஜாய நமः, ஓம் மகரவாகனாய நமः, ஓம் அக்னயே ஸ்வாஹா, அக்னே தன்னமம, சோமாய ஸ்வாஹா, சோமாயே தன்னமம. என்னாச்சுன்னு தெரியலையே. பணத்தோட இதை வந்துடுறேன்ட்டு போன பொண்ணு இன்னும் வரலையே. மூர்த்த வேற நெருங்கிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. அக்காக்கு என்ன ஆச்சு என்னமோ தெரியல. மனக்கோலத்தில் இருக்கிற நீ கண்ணீர் ஓடிக்காதம்மா. அங்க என்ன ஆச்சு ஏதுன்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ கவலைப்படாம இரு. சீக்கிரமா வாங்க. என்னக்கா நேரம் ஆயிட்டே இருக்கு? என்னங்க பொன்னம்பலம், மூர்த்த நேரம் வந்துச்சு. என்னங்க துர்காவை காணோம். பணம் தரணுமேன்னு மூர்த்த முடிஞ்சு வரலான்னு இருக்காளா? அப்படி சொல்லாதீங்கம்மா, அது அப்பேற்பட்ட பொண்ணு இல்ல. எப்படி இப்ப வந்து அத்தை பாத்தீங்களா? என்னடா என்ன சொல்ற? பாருங்க. ஐயோ அடி பாவி. பெரிய மனுஷா நினைச்சு ஒரு நல்ல குடும்பத்துல பொண்ணை பார்க்க சொன்னேன். ஆனா இப்படி நாளும் கெட்ட குடும்பத்துல பொண்ணை பார்த்துட்டிய. ஏதோ மனுஷனா? போங்கடா, இவங்க கூட என்ன விளையாட்டு? இதெல்லாம் யாருக்கு பிறந்ததோ? சுத்தமான குடும்பம்னு நினைச்சேன். சோரம் போன குடும்பம்னு இப்பதான் தெரியுது. அக்காவே இப்படின்னா தங்கச்சிக்கு மேலையும் போவான். அவ ஊரை பார்த்தானா இவ உலகத்தையே பார்த்துருவான். கல்யாணம் ஒரு கேடு. கழுத்துல தாதி ஏற உடனே வயிற்றுல புள்ள இருக்குன்னு சொல்லிடுவான். மானம் கெட்ட குடும்பம். நான் கண்குளிர பார்க்கணும். கச்சேரி மேடையை பார்த்துட்டு எனக்கு உன்னை கல்யாண மேடையில பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு. நீ இந்த வீட்டை விட்டு போனாலும் என் மனசு விட்டு போக மாட்டேன். பவானி, என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டியம்மா.
நடந்துச்சு? ஏங்கா நம்மள எல்லாரும் திட்டுறாங்க? சின்னக்கா ஏங்கா செத்து போச்சு? சொல்லுங்கக்கா, சொல்லுங்க. என்னால எதுவுமே பேச முடியலடா. பேச முடியாதபடி செஞ்சுட்டாங்க. அக்கா, இரு பசங்களாம் என்ன கிண்டல் பண்றாங்க. நம்ம குடும்பம் ஆனகெட்ட குடும்பமா. 3வது வீட்டுக்காரர் என்ன கூப்பிட்டு உங்க அக்காவை எங்க வீட்டுக்கு வந்து கச்சேரி பண்ணுன்னு சொல்றாருக்கா. அக்கா, நம்ம 2 பேரும் சின்ன அக்கா மாதிரி செத்து விடுவோங்க, செத்து விடுவோம். விஜய், விஜய், விடுறா, விடுறா. இந்த சண்டாளர்கள் மத்தியில, பதவி வெறி பிடிச்ச பாவிங்க மத்தியில நாம வாழ்ந்தே காட்டணும். எந்த பதவி நம்மள மானமங்கப்படுத்திச்சோ, எந்த பதவி நம்ம குடும்பத்தை நிர்மூலமாக்கிச்சோ, அந்த பதவியில ஒண்ணு அமர்த்தி அந்த பாவியை நான் பழி வாங்கி காட்டேன். நான் உண்மையானவளா இருந்தா, இந்த உலகத்துல தெய்வம்னு ஒண்ணு இருந்தா இது நடந்தே தீரும். நடத்தி காட்டுறேன். ஜெயராஜ், சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இப்போ எனக்கு சாதகமா அமைஞ்சிருக்க. உன்னை பழி வாங்குறனோ இல்லையோ, உனக்கு பாடம் புகட்டாம விட வேண்டும். நீங்க போங்க மேடம். பரவாயில்ல, நீ போமா. இல்ல நீங்க போங்க. நீ போமா. இல்ல మీరు వస్తారా నేను వెళ్ళనా? சரி, நானே உன்னை டிராப் பண்ணி வாங்க. நீ சொன்னபடி கந்தசாமி மர்டர் ஆகிறதுக்கு முன்னால முத்துக்கருப்பன் தான் ஜேகேங்கிற விஷயத்தை ஜெயராஜிட்ட சொல்லியிருக்கான். அன்னைக்கு ராத்திரியை கொலை செய்யப்பட்டிருக்கான். ஆக அந்த கந்தசாமி மர்டர்ல ஜேகே ஜெயராஜுக்கு சம்பந்தம் இருக்கு. நிச்சயமா சம்பந்தம் இருக்கு. அப்புறம் முத்துக்கருப்பனோட ஃபைலை வெரிஃபை பண்ணி பார்த்ததுல கோர்ட்ல இருந்து அவனை ஜெயிலுக்கு கூட்டு போன பந்தோபஸ்து பார்ட்டியில இந்த ஜெயராஜ் இருந்திருக்கான். ரியலி? எஸ். அப்ப அவன் சப் இன்ஸ்பெக்டர். முத்துக்கருப்பனை தப்பிக்க வச்சு அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து தன்னோட பினாமியாக்கி இன்னைக்கு ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலோட ஓனர் ஆக்கி இருக்கான். அப்ப ஜேகே சந்தேகமே வேணாம், அவன் தான் பழைய முத்துக்கருப்பன். என்ன கூப்பிட்டு மிரட்டினா அந்த விஜய். என் சர்வீஸ்ல இவன மாதிரி எத்தனை பொடிப்பையில பார்த்திருப்பேன். இதுக்கெல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க ஜெயராஜ். நம்ம பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு பெரிய எதிரியே இல்ல. எதிரியா இல்லாம இருக்கலாம், ஆனா எரிச்சல உண்டு பண்றானே. கந்தசாமி கொலை வழக்குல இவர் துப்பறிய போறாராம். துப்பு இவனை துப்பி எறிய போறேன். கந்தசாமி கதைக்கு நம்ம எப்பவோ முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அதை கேள்விக்குறியாக்க அவனுக்கு தெம்பு பத்தாது. அதை விட ஜெயராஜ், நாளைக்கு ஜாக்சன் வரான். அவனுக்கு டைமண்ட்ஸ் கொடுக்கறதா நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். ஞாபகம் இருக்குல்ல? வழக்கம் போல நம்ம விஷயம் பர்ஃபெக்டா பாதுகாப்பா நடக்கணும். அதுக்கு ஒரு பிளான் சொல்லு. வழக்கமா நீ தான் பிளான் சொல்லுவேன். இன்னைக்கு என்ன கேக்குறேன்? ஓகே, நமக்கு சான்ஸ் சொல்றேன். ஜேகே, இந்த விஷயத்துல நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கோம். அந்த ஏசி பைய நம்ம சுத்தி ஒரு வலை விரிச்சு வச்சிருக்கான், பொறான்னு நினைச்சுக்கிட்டு. நாம பொறா இல்ல, புல்லட் ப்ரூவ் பண்ணும். ஏய் சிகரெட் குடுறே. ஷக்கி. எஸ் சார். நாளைக்கு என் ஃப்ரெண்ட் ஃபாரின்ல இருந்து வரான். ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணு. பிரமாதமா இருக்கணும். ஐ வில் அரேஞ்ச் சார். நீயும் டான்ஸ் பண்ற. ஓகே சார். நைஸ் கேர்ள். மிஸ்டர் ராஜா, இனிமே நாம கொஞ்சம் சீரியஸா செயல்பட்டாகணும். அப்பதான் அந்த மோசடி கும்பலோட முகமுடியை கிழிக்க முடியும். ஐ எம் ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ் சார். என்ன செய்யணும்னு சொல்லுங்க, எப்படி செஞ்சு முடிச்சிடுறேன். அந்த முத்துக்கருப்பனையும் ஜெயராஜையும் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். தட் மீன்ஸ் நான் பிளாக் பெல் ஹோட்டலுக்கு போனோங்கிறீங்க? கரெக்ட். அப்பதான் அவங்க ஆக்டிவிட்டிஸை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சார்,
அந்த பிளாக்பெல் ஹோட்டலுக்கு தினமும் ராத்திரி 9 மணிக்கு மேல அந்த ஜேகே வரான். 1 மணி நேரம் தன்னோட ஆட்கள் செய்ய வேண்டிய செயல்களுக்கு திட்டம் தீட்டுறான். 10 மணிக்கு ஜெயராஜ் வராரு. அங்க வச்சுதான் ஜேகேவும் ஜெயராஜும் தன்னோட ஃபியூச்சர் பிளான்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. 11 மணிக்கு மேல அந்த ஹோட்டலே சொர்க்கலோகமா மாறிடுச்சு சார். ரியலி ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? தாட்ஸ் ராஜா. என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் ஷக்கிலா அங்கதான் டான்ஸரா இருக்கான். வெரி குட். இனிமே நமக்கு சக்சஸ் தான். கவலைப்படாதீங்க சார். அந்த பிளாக் பால் இனிமே ரெட் பாலா மாற போகுது. கம் ஆன். உன்னை விட்டு இன்னும் இந்த டபுள் ஜோக்ஸ் போலியா? சொல்றேன் கேளு. அந்த கடையில இருந்து கேர்ஃபுல் ஆயிட்டு வந்தால. ஸ்டாப். இனிமே உன் ஜோக்க சென்சார் பண்ணி தான் கேட்க போறேன். ஆமா, காலேஜ்ல என் ஃப்ரெண்ட் லிலி உன்னை சுத்தி சுத்தி வந்தாளே, அவ என்னடா? ஒண்ணுமே ஆகல. முதல்ல நான் பேசினேன், அவ சிரிச்சா. அப்புறம் அவ பேசினா, நான் சிரிச்சேன். கடைசியில 2 பேரும் பேசணும், ஒரே சிரிச்சிருச்சு. காரணம்? அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சான். 2. அப்புறம் ஷக்கிலா, ஒரு சீரியஸான மேட்டர். நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ராஜ், உனக்கு செய்யாமலா? சொல்லு. ஷக்கி, நீ சொன்ன சில இன்ஃபர்மேஷனை என் ஃப்ரெண்ட் ஏசி விஜய் கிட்ட சொன்னேன். நான் இந்த விஷயத்துல கொஞ்சம் டீப்பா இறங்குறதா முடிவு பண்ணிட்டேன். உன் முதல்ல Your diamond. Welcome, Mr. Jackson. You are under arrest. என்ன சார், தங்களுக்கு ஆர்டர் கொடுத்த நெக்லஸ் வந்திருக்கீங்க? ஓ, ஒரு நிமிஷம், பெட்டி மாறி போச்சு. மேடம், கொஞ்சம் வரீங்களா? நீங்களா? அடட, நீயா? மேடம், நகைப்பெட்டியை மாத்தி கொடுத்துட்டோம். உங்ககிட்ட நாங்க கொடுத்தது இவங்க ஆர்டர் கொடுத்த நகை. அது ஒண்ணும் இல்லம்மா, என் தம்பியோட வருங்கால மனைவிக்கு நகை ஆர்டர் கொடுத்ததுங்க. அது உன் கைக்கு வந்துருச்சு போல இருக்கு. ஓஹோ, இந்தாங்க. பரவாயில்லம்மா, இந்த டிசைன் உனக்கு பிடிச்சிருந்தா நீயே வச்சுக்க, நான் வேற பண்ணிக்கிறேன். நீங்க ஆசைப்பட்டு செஞ்சது நீங்களே வச்சுக்கங்க. வரேம்மா. சார், இவங்க எதை சொன்னாலும் செய்யறது இல்ல சார். இந்த ஸ்டேஷன்ல ஒண்ணு இவங்க இருக்கணும், இல்லன்னா நான் இருக்கணும். இல்ல நீங்களே இருங்க, நான் போவோம். சப் இன்ஸ்பெக்டர் சொல்றத நீ கேக்குறதே இல்லையாமே. சம்பளம் வாங்குறதுல இருக்கிற சின்சியாரிட்டி சர்வீஸ் பண்றதுல இருக்கணையா? சார் மன்னிக்கணும், இவர் சிபாரிசுல ப்ரமோஷன் ஆனவர். சட்டமும் தெரியாது, சரியா சொல்லவும் தெரியாது. ஆமா, உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிடுச்சு. பேங்க் என்கொயரிக்கு போங்க, பிளட் பேங்க் போய் நிக்கிறீங்க. சார், எந்த பேங்க்னு விவரமா சொல்றது இல்லையா? பேங்க்னு தான் சொல்லுவாங்க, இன்னும் என்ன விவரம்? ஐஓபில பணத்தை போட்டுட்டு இந்தியன் பேங்க்ல எடுக்க முடியுமா? யோ, உங்க 2 பேர் திறமைக்கு ஒரு சவாலியா? மெயின் ரோடுக்கு பக்கத்துல ஒரு பணம். சரி சார், அது தற்கொலையா கொலையான்னு நீங்க கண்டுபிடிக்கணும். என்ன, நான் போய் ஆம்புலன்ஸ் அனுப்புறேன். அர்ஜுனா, நம்ம உத்தியோகம் என்னமோ வசந்ததுதான், அது வாஸ்தவம்தான். ஆனா இந்த பணத்தை தேடுறதுதான் எனக்கு பிடிக்கல. என்ன பண்றது சார்? என்ன தனியா போக சொன்னா வீட்டுக்கு தான் போவேன். பணம் கிடைக்க போறது இல்ல. யாரையாவது கொலை பண்ணி யார பணமாக்கிடுவோமா? ஐயோ, இது வேறையா? யோ, உள்ள போய் தொலைனியா? நீ வேற விளையாட்டுத்தனமா ஏதாவது பேசி தொலையாத. பணம் கிடைச்சிருச்சு. அப்பா சார், பாத்தீங்களா? போன முகம்னா பயங்கரமா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது அழகா இருக்கு. பால்வடியும் வதனம். பரதேசி பைய சாகிறதுக்கு முன்னாடி பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வந்து செத்துருக்கான். ஒரு தம்மடு உனக்கு கேட்டீங்க? சே, வாட்டத்தாயா கேக்குறேன். என்ன சார், என்கிட்ட போய் சிகரெட் எல்லாம் கேட்டுக்கிட்டு மரியாதை இல்லாம. அந்த மரியாதை எல்லாம் இப்ப பாக்காத குடு. இல்லடா, சாரி சார். சரி, நான் போயிட்டு உனக்கு சேர்த்து வாங்கிட்டு வரேன்டா. சரி, சரி. பணத்தை ஜாக்கிரதையா பாத்துக்க. மூதேவி பணத்தோட படி தூங்கிறாதே. ஐயோ, திடீர்னு 1ஆம் நம்பர் வந்துருச்சே. போனா பத்திரமா படுத்துரு, நான் 1ஆம் நம்பருக்கு போயிட்டு வந்துடுறேன்.